ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தூய தேவன் பேரொளியே எம்மில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. தூய தேவன் பேரொளியே எம்மில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 அதிகாரம் 6 வசனம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். இந்த பகுதியில் ஒரு அருமையான சாட்சியான ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே அப்படிங்கிறார். அவர் ஆதியும் அந்தமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். நான் முந்தினவரும் நான் முந்தி உள்ளவரும் அவர் தான், பின்னால் வரப்போகிறதும் அவர் தான். கடந்த காலத்துக்கும் அவர் தான் தேவன், எதிர்காலத்துக்கும் வரக்கூடிய ஃபியூச்சருக்கும் அவர் தான் தேவன். நான் முந்தினவர் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முந்தியே நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தவர் அவர். தாயின் கருவில் நம்ம உருவாக்க முன்னாலே அவர் நம்மை முந்தி தெரிந்து கொண்டவர். நாம் அவரை தெரிந்து கொள்ளும் முன்பாகவே அவர் முந்தி நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க. தான் முந்தினவர், நான் முந்தினவர் அப்படின்னு சொல்றார். ஆதாம் ஏவாள் காலத்துக்கு முந்தியே அவர் என்ன சொல்றார், சிருஷ்டிகர்த்தாவாகி அவர் ஆதி அந்தாம் இல்லாதவர், அல்பா ஒமேகா என்று ஆதியும் கிடையாது, அவர் முடிவில்லாத ஒரு தேவன், முடிவில்லாத வம்ச வரலாறு இல்லாதவன் என்று சொல்லி மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லப்படும். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. பின்னால் உள்ள காலங்களை அறிவிக்கிறதும் அவர் தான். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு முந்தி உள்ள காரியங்களையும் அவர் நமக்கு தெரியப்படுத்துவார், பின்னால் உள்ள நமக்கு வரப்போகிற நாட்களில் நடக்கக்கூடிய அவர் நமக்கு தெரியப்படுத்துவார். ஒன்றே அவர் என்ன செய்ய மாட்டார், மறைக்கப்பட்டார். தான் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று. என்னை தவிர தேவன் இல்லைன்னு எந்த ஒரு தேவன் கூட என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு தெய்வம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா இவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் சரியான பொருத்தமான ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார், தேவனாக அவர் இருக்கிறார். அதான் என்னை தவிர தேவன் இல்லை அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக நினைச்சதார் சொல்லுது. என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். இஸ்ரவேல் அப்படின்னா யாரு? யாக்கோபு தான் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டவன், அவனுடைய சந்ததிகள் தான் இஸ்ரவேல் சந்ததி. அப்போ அவர் சொல்றார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அப்படிங்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஒரு யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன் தான், அவர் எத்தன் தான். ஆனாலும் கூட அவன் தன்னை கர்த்தரிடத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது அவனை தெய்வ பிரபுவாக இஸ்ரவேலாக மாற்றி அவனுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த 12 கோத்திர பிதாக்கள், அதுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் எல்லாருமே
இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். அந்த இஸ்ரவேலுக்கு ராஜா யாருன்னா கர்த்தர் தான். அவர் அவர்களுடைய தேவன் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன், ஏன்னா இஸ்ரவேலை தமக்கு என்று சொந்த ஜனமாக முந்தியே தெரிந்து கொண்டவர். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? நம்மளாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மையே அவர் என்ன செய்தார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலராக ஏற்றுக்கொண்டார். முந்தினவராகிய நம்மை என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டார். முந்தினவராகிய அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய முந்தின காலங்களையும் பிந்தின காலங்களையும் அறிந்த அவர். இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பர். சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பர். இஸ்ரவேலுக்கு கர்த்தரும் அவர் தான், மீட்பரும் அவர் தான், சேனைகளின் கர்த்தரும் அவர் தான். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா படைகளின் தேவன் என்று சொல்லப்படுது. ஆர்சி பைபிளில் பார்த்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொன்னால் படைகளின் தேவன். அப்படின்னா ஒரு பெரிய படையை அவர் வச்சிருக்கிறார், தேவதூதர்களை வச்சிருக்கிறாரு. எல்லாம் அவருக்கு இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, பார்வோன் விடமாட்டேன்னு சொன்னோன்னா வாதிக்கிறதுக்கு வெட்டுக்கிளிகள் அனுப்புதாரு, தவளைகள் அனுப்புதாரு. இது எல்லாமே அவருடைய படைகள் தான். அவர் அதை எப்படிப்பட்ட காரியத்துக்கு எந்தெந்த படைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு படிக்கணும். அந்த சேனைகளின் கர்த்தராகி அவர் சொல்றாரு, நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், என்னை தவிர தேவன் இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரா நான் தான் இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய நான் தான் அவனுடைய மீட்பராகவும் இருக்கிறேன் என்று சொல்லி தம்மை பற்றி அவர் சாட்சி விளங்க பண்ணாமல் இருந்ததில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் தம்மை பற்றி சொல்லியிருந்த காரியங்கள்ல எல்லாமே உண்மையானது, உத்தமமானது. ஆகவே நாம் எப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறபடியால் நாம் பாக்கியசாலிகள். ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா, கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். நான் முந்தினவர், நான் பிந்தினவர், என்னை தவிர வேற தேவன் இல்லை. நான் தான் இஸ்ரவேலின் ராஜா, ராஜாவாகிய கர்த்தர், நான் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அவனுடைய மீட்பராகவும் நான் தான் இருக்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தகப்பனா எங்களோடு இருந்து எங்களுக்காக வழக்காடி எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை மீட்டு கொண்ட தகப்பனாய்